இப்போ இந்த திருவாசகத்தினுடைய ஒரு 51 பதிகத்திலையும் உள்ளடங்கக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி எழுதினார், என்ன மாதிரி எழுதினார், அவர் எழுதின அந்த தமிழினுடைய புலமை மூதாக இதை ஒவ்வொரு மாநாட்டுக்கும் போகும்போது கொஞ்சம் நான் அதை திருத்தி எழுதி கவிதை மூலமாக போவேன். அதை நல்லா அமைதியாக நல்லா கேளுங்க, நல்லா இருக்கும். தீட்டிய ஓலை நீட்டிய கரங்கள், எழுதிய எழுத்தாணி ஆர்ப்பரித்து எழுந்த அம்பலவாணன், ஓதிய சொல் ஒருவர் அமர்ந்து அரங்கேற்றிய பர்ணசாலை. மாணிக்க வாசகர் நம்ம சிவபெருமானதே முதல் முற்றோதல் இந்த உலகத்தில் செஞ்சது. சுவாமிக்கு கோடி லட்சம் பேர் இருக்காங்க, ஆனால் யாரும் தேவையில்லை, மணிவாசகர் ஒருத்தரை வச்சு முற்றோதல் பண்ணால் போதும்னு சுவாமி நினச்சார், நடந்துச்சு. அதே முதல் முற்றோதல். அதுக்கடுத்து அம்பலவாணன் ஆர்ப்பரித்து எழுந்து எழுத்தாணி கொண்டு வரிந்து கட்டி கொண்டு வரைந்த ஓவியம்தான் திருவாசகம் என்னும் காவியம். இது 51 தேசத்துக்கு போகும்போது நானாக எழுதுனது. சிந்தையில் சிவனை வைத்து, காவியத் தலைவன் சிவனை சிந்தையில் வைத்து மணிவாசகர் வச்சிருந்தார். கருணை தலைவன் மணிவாசகரை மனதில் வைத்து, நம்ம ஆத்மார்த்தமாக படிக்கணும், அதுதான் அர்த்தம். சிந்தையில் வைத்து கருணை தலைவன் மணிவாசகரை மனதில் வைத்து மகிழ்ந்து போற்றுவது தான் திருவாசகம். கருணையையே கடவுளாக பாடிய நூல்களை விட கடவுளே கருணையாக எழுதிய நூல் தான் திருவாசகம். எல்லாரும் போய் சுவாமியை போய் அங்கங்கே கும்பிட்றோம், ஆனால் அந்த சுவாமியே இறங்கி மணிவாசகனுடைய கருணை முகத்தை பார்த்தார். அதனால தான் திருவாசகத்தை யார் ஒருத்தர் எந்த வரிக்கு அழுகிறார்களோ அதுதான் உண்மையான திருவாசகம். அதெல்லாம் கணக்கு சொல்கிறேன். முத்துக்குமார சுவாமிகள் ஓதுவார் மூர்த்தி, அவரே எனக்கு சொன்னக்கூடிய வாசகம். அதுக்கடுத்து கருணையாக தீட்டிய ஓலையை திறம்பட ஏற்றம் பெறும் திண்டுக்கல் திருவாசக தித்திக்கும் மாநாடாம், எழுச்சி வரும் நிகழ்ச்சி 7வது மாநாடாம், வெற்றி பெறும் மாநாடாம், வெற்றிக்கனி ஐயாவை முன்னிறுத்தும் மாநாடாம், சீரோடும் சிறப்போடும் சிவகார்த்திகேயன் தலைமையில் அடியவர்கள் புடைசூழ ஆரவாரமிக்க பார்வோற்றும் பரம்பொருள் பரமசிவனுக்கோர் பாரோடு விண்ணாய் பரந்த எம் பெருமானுக்கு விண்ணுலகம் போற்ற மண்ணுலகம் மடிதாங்கி மற்றற்ற மகிழ்ச்சியில் மூழ்க நூற்றுக்கணக்கான அடியார்கள் புடைசூழ 108 பிள்ளையார் கோவில் வைபவம். தங்கத் தாமரை தொட்டில் தடாகம், தங்கத் தாமரை தொட்டில் தடாகம், தாமரை செல்வி இதழ்களால் வெஞ்சாமரம், வீச வியத்தகு விண்ணுலகம் மலர்தூவி தேவர்கள் வாழ்த்த தேவன் மகிழ்ந்து தேன் போன்ற திருவாசகத்தின் திருவாத ஊராரை போற்ற மறுமையை மருந்தாக்கிய மணிவாசகரின் அழுகை குரலுக்கு அழுத்தம் தெரிவித்து மறுத்தவருக்கு பிணிதீர்த்த பொக்கிசத்தின் பெட்டகம். இந்த பெட்டகத்தின் திறவுகோலாக திண்டுக்கல் அடியார்கள். இப்போ திருமுறை திருவாசக திருவிழா வேண்டத்தக்க வெற்றி கூட்டத்தின் வியத்தகு மாநாடாம். அவன் அருளாலே அவன்தான் வணங்கியதும் நரியை பரியாக்கியதும் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிபட்டதும் இறைவனே இறங்கி குதிரை சேவகனாய் வந்ததும் அம்பலவாணனே ஆர்ப்பரித்து எழுந்ததும் எழுத்தாணி தொட்டு கொண்டு எழுதியதும் வரிந்து கட்டி கொண்டு வரைந்ததும் ஓலைச்சுவடியை ஓவியமாக்கியதும் ஓவியத்தை காவியமாக்கியதும் திருவாசகம் எனும் குலைத்த சொல் மாலை. மணிவாசகர் பேர் வச்சதுக்கு பேர் குலைத்த சொல் மாலை வச்சார். நீங்கள் அதை என்னன்னாக்கா கீர்த்தி திருவாசகம் குலைத்த சொல் மாலை கொண்டு அப்படின்னு அந்த ஒரு இடத்துல திருவாசகம்னு எங்கனையாவது ஒரு வார்த்தை கூட வராது. முதல்ல அவர் சிவபுராணம்னு பேர் வச்சிருக்கார் 95 வரைக்கும். அதன் விட இந்த நூலுக்கு பேர் குலைத்த சொல் மாலை கொண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். திருவாசகம் எனும் குலைத்த சொல் மாலை தொழுது அடி சேர்ந்த தொண்டருக்குள் அழுது அடியடைந்த அன்பன் எந்தை சிவனை சிந்தையில் வைத்து ஓலைச்சுவடியை கூந்தலில் வைத்து திருவாசகத்தை ஆன்மாவில் வைத்து சன்மார்க்கம் பெற்ற வள்ளல் பெருமான் அமைச்சர் பதவி விட்ட மணிவாசகரால் இறைவனுக்கு ஒரு வாசகர் பெற்றார், உலகத்திற்கு ஒரு வாசகம் கிடைத்தது. இறைவன் எழுத்தாணி தொட்டதால் திருவாசகம் கிடைத்து ஒரு வாசகத்திற்கு உருகார் என ஓமை பெற்று உள்ளம் அழுது கலங்கிய கண்ணீரை கருணையாக பெற்று கலியுகத்தில் கடவுளை பாடிய நூல்தான் திருவாசகம். கருணையை வெளிப்படுத்திய நூல் திருவாசகம். கண்ணீரை வரவழைப்பது திருவாசகம். கருணையையும் கண்ணீரையும் கடவுள் முன்வைத்து கடவுளே எழுதிய திருவாசகம். மதநெறியை கடந்து மாட்சிமை தாங்கி மகிழ்ச்சிக்குரிய நூல்தான் திருவாசகம். மதநெறி காட்டுகிற நூல் அல்ல, மதநெறி கடந்து நிற்கின்ற நூல் திருவாசகம். மணிவாசகரின் மறுமையை மருந்தாக்கியது திருவாசகம். மறுமையை மறுத்தவருக்கு பிணிதீர்க்கும் மருந்தாக அமைந்தது திருவாசகம். ஈசனிடம் இயேசுவை கண்ட ஜியு போப் ஆண்டவன் பாடிய ஆன்மீகத்தை விட ஆன்மாவை பற்றி பாடியதுதான். ஆகையால் தான் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என ஆகையால் ஆன்மாவை பற்றி அறிய வைத்த நூல்தான் திருவாசகம். ஆண்டவனை பற்றி
உணர வைத்த நூல், தன்னை பற்றி புரிய வைத்த நூல், மண்ணை பற்றி அறிய வைத்த நூல், விண்ணை பற்றி வியக்க வைத்த நூல், வான்கலந்த மாணிக்க வாசகர் என்று உன்னை பற்றி உருக வைத்த நூல். ஆம், தன்னை உணர்ந்தால் கருணை பிறக்கும், கருணை பிறந்தால் கண்ணீர் சுரக்கும். ஆம், கண்ணீர் சுரந்தால் தேகம் சிலிர்க்கும், தேகம் சிலிர்ந்தால் மெய் உருக்கும், மெய் உருக்க தேகம் சிலிர்க்க ஜீவகாருண்யம் பிறக்கும். இந்த ஜீவகாருண்யம் என்பது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் லயித்தது. அதுதான் நமக்கு திருக்கோவையார் வந்தது. பசு பதி இடையே அதுதான் திருவாசகம். பசுவும் பதியும் சேர்ந்தது தான் இந்த திருவாசகம். ஆன்மாவை வைத்து பாடியது திருவாசகம், ஆன்மாவோடு லயித்து பாடியது திருக்கோவையார். கருணை தலைவன் சிவன் சிந்தையில் வைத்து பாடியது திருவாசகம், காவிய தலைவனை சிவனை இதயத்தில் இரண்டல கலந்து பாடியது திருக்கோவையார். புகழ்ந்தது திருவாசகம், புனிதமடைந்தது திருக்கோவையார். வாழ்வில் ஓரிரவு என்பது நள்ளிருள் நட்டும் பயின்றாடும் நாதன், ஆனி ஆயில்யம்தான் நம் ஆயிலை கூட்டி கொடுக்கும் இரவு. மணிவாசகர் உலகத்திற்கு சொன்னது திருவாசகம், உலகத் தலைவன் மணிவாசகருக்கு சொன்னது திருக்கோவையார். அவர் சொன்னது தில்லையில், இவர் சொன்னது திரு ஆலவாயில். இவர் ஆடியது பொன்னம்பலத்தில், அவர் ஆடியது வெள்ளி அம்பலத்தில். களிநடம் புரிந்தது தில்லையில், கால் மாறி ஆடியது திரு ஆலவாயில். சொக்க தங்கத்தில் இருப்பது நடராஜர், சொக்கநாதராக இருப்பது சுந்தரேசர். மண்ணுலக வரலாற்றில் மதுரைக்கு அமைச்சராகவும், விண்ணுலக வரலாற்றில் மணிவாசகர், பொன்னுலக வரலாற்றில் சிவலோக சிவனாம் மதுரை. பப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவித்தன் சொல்கிறது அது. அதனால் சிவலோக சிவனாம் மதுரையில். என்னுலக எழுத்தாணி எழுந்து மறையா சிவஞான போதமாம், சிவனுக்கோர் ஊலிகால திருவாசகம். பேரழிவில்லா சிவன் வாசகம், அதுதான் மணிவாசகம், சொந்தமான திருவாசகம். மண்ணுக்கு கொடுத்தது பொன்வாசகம், பொன்னேட்டுக்கு கொடுத்தது புவி வாசகம். இப்படி இந்த புவி வாசகத்தினுடைய அருளை இந்த திருவாசகம் என்பது 51 மாநாடு. இது ஏன் முடியுமா? முடியும். நிஜங்களை கடந்து விடுவது எளிது, நியமங்களையும் நினைவுகளையும் கடந்து செல்வது எளிதல்ல. கடந்து செல்வது எளிதல்ல. காலத்தின் மாற்றம், கனவுகளின் ஏக்கம், கண்களில் துக்கம், இரவனில் தூக்கம், இதயத்தில் இன்னல்களை, விண்களில் வெடிவெள்ளி, இரவின் இருள், இறைவனின் சூழ்ச்சி, காலை கதிரவன் எழுச்சி, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். சூழ்ச்சிகள் சுழன்றதால் வீழ்ச்சிகள் வரலாம், தாழ்ப்புணர்ச்சிகள் வரலாம். ஆனால் தரம் குறைந்து தன்மை இழந்து நிற்பதை விட எழுச்சியால் எழுந்து நிற்க கற்றுக்கொள்வோம். பொறாமையால் இருந்து விலகி பொறும் அமைதி என நிற்போம். பறக்க முயற்சி இலக்கினை அடையவில்லை எனில், ஓடி முயற்சி அடைய இலக்கினை அடையவில்லை எனில், நடந்து முயற்சி இலக்கினை அடையவில்லை எனில், தவழ்ந்தாவது சென்றாவது இலக்கினை அடைவோம். தவம் செய்தாவது உண்ணாது உறங்காது கலங்காது கவலை கொள்ளாது கண்ணீர் வடிக்காது காலமாற்றத்தை எதிர்நோக்கி எதிரியின் எதிர்ப்பை தகத்தெறிந்து எண்ணியது எண்ணியபடி நடக்கும், மற்றவையெல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும். முயற்சிகள் தோக்கலாம், முயற்சி செய்வதை தோற்கக்கூடாது. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. சாக்ரடீஸ் சொல்கிறார். இந்த சாக்ரடீஸ் எங்கே சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நீங்கள் சாக்ரடீஸனுடைய புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கிரேக்க கவிதைகளை, உலக கவிதைகளை நஞ்சு கொடுக்கும் வரை படித்து கொண்டிருந்தவன் சாக்ரடீஸ். அவனுக்கு நஞ்சை கொடுக்க போகிறாங்க, பக்கத்தில் வயலின் வாசிக்கிறாரு, அதையும் விரும்பணும்னு சொல்கிறார், நஞ்சை சாப்பிட்டுக்கிட்டே. அதனால தான் நான் ஒரு கவிதை, நஞ்சு கொடுக்கும் வரை படித்து கொண்டிருந்தான் சாக்ரடீஸ். தூக்கு கயிறை முத்தமிடும் வரை படித்து கொண்டிருந்தான் உமர் முக்தா. தூக்குக்கு போகும் வரை படித்து கொண்டிருந்தவன் பகத்சிங். அறுவை சிகிச்சை அடுத்த நாளைக்கு போட்டவர் அறிஞர் அண்ணாதுரை. படிப்பதை கூட தன்னுடைய படுக்கை அறைக்கு பக்கத்தில் கேட்டவர் அம்பேத்கர். அண்ணேத்துக்கார் ஜெயில் கொடுக்குறாங்க, அந்த படுக்கை அறைனாக்கா படிப்பகம் லைப்ரரிக்கு பக்கத்தில் கொடுன்னு கேட்குறார். படிக்கின்ற புத்தகத்தை முடிக்காமல் தூங்க மாட்டார் டாக்டர் ராஜாகிருஷ்ணன். நம்மளையெல்லாம் இந்த உலகத்தில் படித்தவர் மட்டுமே பாராளுமன்றத்தை, பாரதத்தை ஆள முடியும் என்று படித்து படித்து சொன்று மறைந்து விட்டார் மாமனிதர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். இப்படி படிப்பென எவ்வளவு லெனின் கூப்பிட்றார். உலக சுதந்திரத்திற்கு பிறகு வல்லரசார் நாக்கணும் கூப்பிட்றார். எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்படி அறைகூவல் எடுக்கிறீங்களே, முதியவர்கள்னால் எங்களுக்கு என்ன கடமைன்னு கேட்குறார். படியுங்கள்ங்கிறார். இளையவர்கள் எங்களுக்கு ஜெயிலில் அடைக்கக்கூடிய அத்தனை இதுலேயும் தன்னுடைய அப்பாவை பார்க்க போகிறேன்னு சொல்லி தன்னுடைய மார்பு தாய்ப்பாலை கொடுத்து லெனினை காப்பாற்றினவர் அவன் நாட்டினுடைய பெண். அதை செஞ்சதுக்கத்தில் அந்த பெண்ணுடைய வரலாற்றினுடைய அப்படியே ஃபோட்டோ போட்டிருக்கார். இன்றைக்கி நீங்கள் போனால் பார்க்கலாம். அதே மாதிரி ராஜராஜ சோழன், நம்மளுடைய திருமுறை கண்ட சோழன் சொல்கிறான், மறையருடைய மனைவி, அதாவது மன்னன் சொல்லிட்டார் இது பிரகதீஸ்வரர் கட்டளைன்னு சொல்லி தன்னுடைய
அத்தனை பசுக்களையும் இறந்துவிட்டபடி தன்னுடைய தாய்ப்பாலை விற்று விலக்கேற்றி ராஜராஜ சோழனுடைய அந்த பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தவள் மறைவருடைய மனைவி. அதனால தான் இந்த கொஞ்சி விளையாடும் பெண்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கும் வரை மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய சரித்திரம் சரியாதுன்னு சொல்லி கட்டி அணைத்து தூக்கிட்டு வந்து மஞ்சள் நீராடி கணவனை இழந்தாலும் அந்த மகளிருக்காக மஞ்சள் நீராடி மகிமையை இந்த உலகத்துக்கு கொடுத்து இந்த சோழ பேரரசு இருக்கும் வரை இந்த மறையர் மனைவியுடைய பேர் இருக்கணும்னு சொல்லி மன்னருடைய கல்வெட்டில் எழுதுகிற அந்த பெண்ணை பற்றின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் தாய்ப்பால் வந்து ரத்தத்தை பிரித்து கொடுக்கும். ஆனால் என்னுடைய தாய் ரத்தத்தோடு சேர்ந்து வீரத்தையும் ஊட்டி வளர்த்தான்னு சொன்னவர் மராட்டிய வீரர் மாமன்னன் வீர ஜிவாசி. இன்றைக்கி ராஜ்கோட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் மகாராஷ்டிராவில். அந்த பெண் என்ன செய்கிறான்னா கணவனை இழந்து 2 பசுமாடை வச்சு குழந்தைகளை 2 பெண் குழந்தைகளை காப்பாற்றிக்கிட்டு வர்றார். நீங்கள் இதை தெரிஞ்சிருக்கோம், நம்ம திருவாசகத்தில் நிறையா படிக்கலாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த பெண் என்பது இந்த உலகத்துக்கு எவ்வளோ முக்கியம் அதை இதெல்லாம் தொட்டு நான் பேசுகிறதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்குது, அதனால் அதையும் சொல்கிறேன். அப்போ அந்த பால் ஊற்றிட்டு வர அரண்மனைக்கு சிவாஜி அரண்மனை கொண்டாந்து ஊற்றணும். இதில் வந்து என்னென்னா அவுரங்கசீப் வந்து மலையேறி வரக்கூடிய பயிற்சியை பெற்றதுனால தாய் என்ன சொல்கிறா, உனக்கும் திறமை இருக்குது, எதிரியை வெல்லக்கூடிய பயிற்சியை பெருன்னு சொல்லி ஊட்டி வளர்க்குறா. தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையினுடைய அத்தனையும் கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எங்கே கண்டுபிடிக்கிறார், நம்ம அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து கஷ்டத்தில் படிப்பை ஊட்டி வளர்க்கணும். அப்போ ஓடாத ஒரு கூட் ஸ்ட்ரெயினில் உட்காந்து படிக்க வச்சு அதில்தான் வந்து செய்முறையை உலகத்திற்கு பிரபஞ்சத்தின் தேவையை பிரம்மாண்ட ஒளி விளக்க நமக்கெல்லாம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 108 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சார். நான் அதை நோக்கி போகலை, நான் நினைக்கிறேன் அது என்னை நோக்கி வருதுன்னு லண்டனுடைய பாராளுமன்றத்தில் சொன்னவர். இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்குறார். மகனே, நீ வந்து சிறிய முயற்சியில் இந்த உலகத்தில் இறங்கும்போது உன்னை இந்த உலகம் பார்த்து ஏளனம் செய்து வீண் முயற்சி என்று பழிதொற்றும். அதே முயற்சியில் கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறும்போது அதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று கைகூப்பி அறைகூவல் விடும் இந்த உலகம். இதுதாண்டா இந்த உலகம்னு இந்த 1800 சில்லறையில் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கே சொன்ன உலகம். அப்படி அப்போ சொன்னது அவர் லண்டன் பாராளுமன்றமும் அமெரிக்கா பாராளுமன்றம் சேர்ந்து அவருக்கு பாராட்டு விழா வைக்கும்போது அந்த சபாநாயகர் சீட்டில் தன் தாயை தூக்கி உட்கார வச்சார். அதே தாய்க்கு அவ்வளோ மகிமை. ஏன்